தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே கொண்டு வந்து பிரசங்கிப்பதும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இந்த பூமியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய மிக மிக அரிதான கிருபைகளில் இல்லாவிட்டால் இரக்கங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதை நாம் தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். அநேக வேளைகளில் சபைக்கு வருவது கடமைகளாய் மாற்றப்படுகிறது, கட்டாயங்களாய் மாற்றப்படுகிறது, இல்லாவிட்டால் ஒரு அவசியமான செயலாக மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் சபைக்கு வருவது ஒரு பெரிய ஆரோக்கியமான தெய்வீக திட்டம். அங்குதான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், அங்குதான் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறார், நம்முடைய எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்துகிறார், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் சீர்படுத்துகிறார். ஒரு உள்ளான மாற்றம்தான் வெளியரங்கமான மாற்றத்திற்கு அடிப்படையாக மாறுகிறது. எப்படி ஒரு செடி அது வெளியில் காய்த்து கனி தந்து நல்ல இலையுதிராது இருக்கிறதுக்கு காரணம் வேர். ஆனால் வேருனுடைய அந்த வளர்ச்சி, அதனுடைய செய்கைகள், அதனுடைய நிலைப்பாடுகளை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக கண்கூடாய் பார்ப்பதல்ல. அப்படி காணாதவைகள் தான் காண்கிறவைகளை நிலைப்படுத்துகிறதாகவும் செயல்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. அப்படி தான் நம் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது, அவர் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது உள்ளான மாற்றம் ஏற்படுகிறது. அந்த உள்ளான மாற்றம்தான் வெளியரங்கமான மாற்றத்துக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிறது. ஆனால் அநேக வேளைகளே நாம் கிறிஸ்தவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், தேவனை எதிர்பார்க்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், நம்ம என்னென்னா வெளியரங்கமான மாற்றத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறோம், செபிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். அது தவறல்ல, அது நிச்சயமான ஒன்று, அவசியமான ஒன்று. ஆனால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மனமாற்றம், நம்முடைய உள்ளான மனுஷனிலே மாற்றம், நம்முடைய சிந்தனையிலே மாற்றம், இவைகளில்தான் அவைகள் புறப்படுகிறது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய உள்ளான மனுஷனை நிலைப்படுத்துகிறது, நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்துகிறது, நம்முடைய எண்ணங்களை அது கூர்மையாக்குகிறது, தெய்வீக திட்டத்துக்கு நேராய் நம்மளை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அதனால் தான் தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது அவர் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம், கவனமாக இருக்கிறோம், எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் பேசும்படியாய் கொடுத்த தலைப்பு, தேவ தயவுகளை வாழ்க்கையில் எப்படி இயக்குவது. How to activate the favor of God in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ தயவுகளை எப்படி வேலை செய்ய வைப்பது, இல்லாவிட்டால் எப்படி இயக்குவது, இல்லாவிட்டால் இன்னொரு தமிழ் வார்த்தை எப்படி அதை துவக்கி விடுவது என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். ஏன்னால் இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு அப்புறம் அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு தெய்வீக திட்டம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய தயவை அவன் பூமியிலே அனுபவிக்க வேண்டும். அதை சற்று நான் விவரித்து விட்டு அதை எப்படி நாம் பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை அனுபவமாய் மாற்றிக்கொள்ளலாம் என்று தேவ செய்தியை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். என்னோடு கூட நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 12 and verse 2. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்லவன் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுகிறான்? தயை பெறுகிறான். துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துகிறார். இது ரொம்ப ஒரு பக்கம் ஒரு ரொம்ப நன்மையான செய்தியாகவும், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தீமையான செய்தியாகவும் இந்த வசனம் காண்பிக்கிறது. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறான். அப்படின்னா இன்னைக்கு பூமியில் ஒரு மனிதன் தயவு பெற வேண்டியவனாய் இருக்கிறான். அவன் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவனுக்கு தயவு உண்டாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் மறுபக்கம் ஒன்று இருக்கிறது, தயவு பெறாதவன், இல்லாவிட்டால் அந்த தயவுக்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறவனுடைய நிலை என்னவென்று சொன்னால், துர்ச்சிந்தனை உள்ளவன். அவன் நல்லவன் கிடையாது, தேவனை நேசிப்பவன் கிடையாது, தேவ திட்டத்தை விரும்புபவன் கிடையாது, தேவனுடைய தீர்மானங்களுக்கு எதிராக இருக்கிறவன், தேவனுடைய கோட்பாடுகளுக்கும் தேவனுடைய செயல்பாடுகளுக்கும் அவன் விரோதமாய் செயல்படுகிறவன். அவனை தான் துர்ச்சிந்தனைக்குள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுகிறான். அதனால் ஒரு நல்ல மனிதனுக்கு கூட தேவ தயவு தேவைப்படுகிறது.
ஆனால் நல்ல மனிதன் அல்லாதவர்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் தயவுகள் கிடைக்காமல் போகிறது. இந்த தேவ தயவு எப்படிப்பட்ட வார்த்தைகளினால் அவைகளை விவரிக்கலாம்? ஃபேவர் இஸ் அன்யூஷுவல் கைண்ட்னஸ். தயவு என்பது அசாதாரண நன்மைகள் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் சாதாரணமாய் நடக்கும்படியாக அல்ல, அசாதாரணமான நன்மைகளை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது அவைகளை தயவு என்று சொல்லுகிறோம். ஸோ ஃபேவர் இஸ் அன்யூஷுவல் கைண்ட்னஸ். நம்மளால் எதிர்பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத, நாம் சம்பாதிக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது அவைகள் அசாதாரணமான நன்மைகள் என்று சொல்லுகிறோம். ஃபேவர் இஸ் ஆக்சஸ். அனுகூலங்கள் உண்டாக்கப்படும் பொழுது அவைகளை நன்மைகள் என்று சொல்லுகிறோம். இல்லாவிட்டால் அக்செசிபிலிட்டி என்று சொல்லி ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. அதற்கு மொழியாக்கம் அனுகூலமான வசதிகள் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற வேண்டியவைகள், நாம் முடிக்க வேண்டியவைகள், இல்லாவிட்டால் நாம் அதை அழகு பார்க்கும்படியாக அவைகள் பூரணப்பட வேண்டியவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கான பலன், அதுக்கான அனுகூலங்கள் உண்டாக்கப்படும் பொழுது அதற்கும் தயவு என்றுதான் பெயர். இந்த அனுகூலங்கள் மனிதர்கள் மூலமாய் நமக்கு வரலாம். The accessibility can come through men. மனிதர்கள் மூலமாய் வரலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு அவசியமான வேலை அரசாங்கத்திலே நடைபெற வேண்டும். நாம் போய் நிறைய வேலைகளிலே அந்த அரசாங்க ஊழியர்களை சந்திக்கிறோம். அப்பொழுது அந்த வேலை நிறைவேற மாட்டுது. ஆனால் திடீரென்று நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நமக்கு நெருங்கினவர்கள், இல்லாவிட்டால் நம்முடைய நண்பர்களுடைய நண்பர்கள், இல்லாவிட்டால் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு முக்கியமான நபர் அரசாங்கத்திலே அதே துறையில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்களை நாம் சந்தித்து அவர்கள் அந்த காரியங்களை நகர்த்தும் பொழுது இதுவரைக்கும் நடக்காதவைகள் சுலபமாய் நடந்தேறுகிறது. இதை என்ன சொல்லுகிறோன்னா, அனுகூலங்கள் மனிதர்கள் மூலமாய் நடக்கிறது. இன்னொன்று, அனுகூலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள், பொருளாதாரங்கள் மூலமாய் நடக்கிறது. த்ரூ ரிசோர்சஸ். சில வேலைகளில் நாம் ஒரு சில வேலைகளை முடிப்பதற்கு நம்முடைய கையில் நல்ல பொருளாதார வசதிகள், சொத்துக்கள், இல்லாவிட்டால் அந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக பொருளாதார வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அனுகூலங்கள் பொருளாதாரத்தின் மூலமாய் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறோம். இன்னொன்று, அனுகூலங்கள் நம்மேல் வைக்கப்பட்ட கிருபைகள், நம்மேல் வைக்கப்பட்ட வரங்களினால் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ ஃபேவர் கேன் பி ஆக்சஸ் அண்ட் இட் கேன் பி ஆக்சஸ் த்ரூ கிரேஸ். நம்மேல் வைக்கப்பட்ட இரக்கங்கள், கிருபைகள், தயவுகள், இல்லாவிட்டால் நம்மேல் வைக்கப்பட்ட தாளந்துகள் மூலமாக காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அதனால் தயவு என்பது அனுகூலங்கள் என்று சொல்லலாம். மூன்றாவதாக, அனுகூலங்களை ஏற்றுக்கொள்ளப்படுவது. நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம், ஒரு செயல்களை செய்கிறோம். அந்த செயல்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது, நிறைவு வருகிறது, ஒரு பெரிய பூரணமான மனதிற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். அதனால தான் திருமணமான உடனே எப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா, கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பின்பு இரு குடும்பத்தாரும் ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு பெரிய மனநிறைவு உண்டாக்கப்படுகிறது. ஸோ ஃபேவர் இஸ் அக்செப்டன்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுதே அதுவே ஒரு பெரிய கிருபை. ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சரி, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? தயவு என்று சொல்லுகிறோம். இல்லை, ஒரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ண ஆசைப்படுகிறோம், திடீரென்று அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்களோடு கூட நீங்கள் தங்கி இருங்கள் என்று சொல்லி ஒரு வாய்ப்பு வருகிறது என்று சொன்னால், they have accepted us. நம்மளை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மூன்று வார்த்தைகளை வைத்து நான் தயவை விவரிக்க விரும்புகிறேன். தயவு என்பது அசாதாரண நன்மைகள், an unusual kindness, யாருக்கும் காட்டப்படாதது, இல்லாவிட்டால் யாருக்கும் செயல்படாத ஒரு நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும் பொழுது அதை அசாதாரணமான நன்மை என்று சொல்கிறோம். இரண்டாவது, அனுகூலங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆக்சஸ் ஆர் ஆக்சசிபிலிட்டி, நாம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கான வசதிகளும் வாய்க்கால்களும் உண்டு பண்ணப்படும் பொழுது தயவு. மூன்றாவதாக, நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவைகளை என்ன சொல்லுகிறோம்? தயவு என்று சொல்லுகிறோம்.
இந்த தயவை வேதத்திலே அனுபவித்த சில நபர்களை நான் மையப்படுத்தி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. நோவா ஃபவுண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் காட். இங்கே கிருபை என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை அந்தந்த நேரங்களிலே மக்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம மாற்றி மாற்றி பார்க்கலாம். சில வேளைகளில் அது ஒரிஜினல் மொழியாக்கத்திலேருந்து ஆங்கிலத்துக்கு வரும் பொழுது அது பல செக் அண்ட் கரெக்ஷன்ஸுக்கு அப்புறம் அங்கே செயல்படுத்துகிற ஆங்கில வார்த்தை என்னென்னா ஃபேவர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? தயவு கிடைத்தது. இங்கே கிருபை என்று இருக்குது. அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தயவு என்ன பண்ணலாம்? நாம் செயல்படுத்தலாம். அப்போ ஒரு அன்யூஷுவல் கைண்ட்னஸ், பல பேருக்கு கிடைக்காத ஒரு நிலையை தேவன் நோவாவுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறார். ஏனென்று சொன்னால் முழு உலகத்திற்கோ தயவு கிடைக்கவில்லை. நோவாவுக்கோ கர்த்தர் என்ன பண்ணார்? தயவு காண்பித்தார். இரண்டாவது வேதத்தில் ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கே ரூத்துக்கு கண்களிலே, மனித கண்களிலே தயவு உண்டாக்கப்படுகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறாள். இங்கு ரூத் அவள் எஜமான் கண்களில் அவளுக்கு என்ன கிடைக்கிறது? தயவு கிடைக்கிறது. அப்படின்னா பாருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாத சில அனுகூலங்கள் அவளுக்கு கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் அவள் அந்நிய தேசத்தால் மற்றொரு தேசத்தில் அவள் வந்து ஜீவனம் பண்ணும்படியாய் வந்தாள். அட்லீஸ்ட் பிழைச்சிருக்கலான்னு வந்திருக்கிற அவளுக்கு அங்கே எஜமான் கண்களிலே நல்ல ஒரு அறுவடையை அவள் எடுத்துட்டு போக முடியாய் அவளுக்கு தயவு கிடைக்கிறது. கீழே மிஞ்சினதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு போக சொல்லி எஜமான் கண்களில் என்ன கிடைக்குது? அவளுக்கு தயவு கிடைக்குது. வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, 15ஆம் அதிகாரம் பின்பகுதியை வாசித்தா போதும். ஏன்னா முன்னாடி இருந்து நிறைய அந்த சம்பவங்கள்லாம் சொல்லப்படுகிறது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. பாருங்க, அநேக அழகான பெண்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக அடுத்த ராணியாக மாற்றப்படுவதற்கான தகுதிகள் உருவாக்கப்படுகிறதுக்காக அநேக பெண்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய கண்களிலும் யாருக்கு தயவு கிடைச்சுதான்? எஸ்தருக்கு தயவு கிடைத்துதான். பாருங்க, மனிதர்கள் நம்மளை பார்க்கும் பொழுதே ஏதாவது ஒரு நன்மையை செய்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தயவு. அதுக்கு பேர் என்னது? தயவு. சில வேளையில் பாருங்க, ஒரு சிலரை பார்த்த உடனே நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல இருக்கும். அப்படி ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல இருக்கும். நான் சில சின்ன பிள்ளைகளை சந்தித்திருக்கிறேன். அவங்கள பார்த்த உடனே என்னென்னா ஏதாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வாங்கி கொடுக்கணும்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த தயவு அவர்கள் பக்கமாக என்ன பண்ணுகிறது? பாய்கிறது. அதற்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய கருவி என்னன்னா நம்முடைய கண்கள். நம்முடைய கண்கள், the eyes have become a tools of favor. நம்முடைய கண்கள் மற்றவர்கள் பதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. அதுதான் எஸ்தருக்கு நடந்தது. இப்போ 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல் என்ன பண்ணாரு? அன்பு வைத்தால். சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும், அவளுக்கு அவர் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. என்ன கிடைச்சதான் அவளுக்கு? ஏன்னா எவ்வளோ பேர் அழகா இருந்தாங்க. ஆனா இவளுக்கு தான் அந்த ராஜரீக
பலன் உண்டாக்கப்படுகிறது. அவருடைய சிரசின் மேல் என்ன பண்ணப்பட்டது? ராஜகிரீடம் வைக்கப்பட்டது. அப்ப பூமியில நிறைய பேர் குவாலிஃபைட், நிறைய பேர் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அநேக பெண்கள், அநேக கன்னிகைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பலவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, அவங்க நல்ல வாசனை திரவியங்கள் கொடுக்கப்படுகிறது. அவங்களுடைய மேனிகள் எல்லாம் பளபளப்பாக்க முடியும்படியாக, அவங்களுடைய வெளி தோற்றங்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்படியாக அவங்களுக்கு பெரிய ராஜரீக வேலை நடக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் கிடைச்சது. ஆனால் ராஜ கிரீடம் யாருக்கு கிடைச்சது? எஸ்தருக்கு தான் கிடைச்சது. ஏன்னா அதுக்கு பேர் தான் தயவு. அதுக்கு பேர் தான் என்னது? தயவு. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அசாதாரண நன்மைகள், அனுகூலங்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவது, இது எல்லாத்தையும் மூன்றையும் நீங்கள் எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இன்னொரு 2 வசனங்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். சங்கீதம் 44 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 44 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி, தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி, இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். யாரை குறித்து பேசினா? இஸ்ரவேலர்களை குறித்து பேசுகிறது. ஓகே. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் அவர்கள் மேல் என்னவாயிருந்து? பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவங்க கத்தியினாலே யுத்தம் செய்து பெரிய பராக்கிரமசாலிகள் என்பதனாலே ஜெயிக்கவில்லை. நீர் அவர்கள் தயவு பாராட்டினதுனாலே, ஆங்கிலத்தில் சொல்லுது, பிகாஸ் thou hast favored them. அதைதான் இங்கு அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் சொல்லுகிறது. இப்போ இந்த ராஜாக்களை எல்லாம் போய் சண்டை போடுறாங்க. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போய் நிறைய சண்டைகள், நிறைய யுத்தங்கள், நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறார்கள். ஆனால் அவைகளை சமாளிக்கும் பொழுது இதெல்லாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று நினைக்காதபடி இந்த வசனம் சொல்லப்படுகிறது, இது தேவன் உங்கள் மேல் வைத்த தயவினால் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. சில வேளை நம்ம கூட சொல்லுவோம் பாருங்க, இந்த கம்பெனி நான் போய் சேர்ந்தேன், இந்த கம்பெனி என்னை ஆசீர்வதிச்சது. இந்த கம்பெனி ஆசீர்வதிச்சதே தேவன் தான். ஹல்லேலூயா. அவருடைய கரம்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய கரம்தான் உங்களை வழி நடத்துகிறது. அவருடைய கரம்தான் உங்களை திருப்திப்படுத்துகிறது. சில வேளையில் திருமண உறவுகளில் வரும் பொழுது நம்ம நல்ல கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டோம் என்று நினைத்தால் அங்கு நம்மளை தேவன் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இல்லை, அது நீங்கள் செய்ததல்ல, அதை தேவனுடைய கரமே அதை செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சில வேளைகளில் நம்ம நினச்சிக்கிறோம், ஈவன் உணவு பதார்த்தங்களை சாப்பிடும் பொழுது கூட நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நம்ம ரொம்ப கரெக்டாக சாப்பிட்றதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். பாருங்கள், நம்ம சாப்பிட்றது ஒரு 50% ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கலாம். ஏன்னா எல்லாவற்றிலும் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறது. இதை சாப்பிட்டா இது பிரச்சனைன்னுவாங்க, இது சாப்பிட்டா இது பிரச்சனைன்னுவாங்க. கடைசியில் எதை சாப்பிட்றதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வயசாகிடும். அதனால் சாப்பாட்டுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு நினச்சிங்கன்னா நாம் முழுவதுமாய் உலகத்தை நம்பி இருக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லை, நாம் தேவ தயவினால் நாம் பலனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வெறும் உணவு மட்டும் எல்லாரையும் சரிப்படுத்தி இருந்ததுன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருக்கலாம், பல மக்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக அழகாக சாப்பிட்டு நேர்த்தியாக இருந்தவங்க கூட பல சவால்களை சந்திக்கிறார்கள். அதனால் உணவு என்பது நம்மளால் முடிந்த அளவு நாம் செய்கிறோம். ஆனால் அதற்கு மேலே தேவ தயவுகள் வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்கள் என்ன பண்ணுகிறது? வேலை செய்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் பொழுதுலாம் நான் நினைப்பேன், அன்றைக்கி இஸ்ரவேலர்களை நினச்சிருக்கலாம், நாங்கள் போய் சண்டை போட்டோம், நாங்கள் போய் எதிர்த்து நின்னோம், நாங்கள் போய் பலமான காரியங்களை செய்த. எல்லாம் கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்கள் மேல் தேவனுடைய பிரியம் இருந்துச்சு, தேவனுடைய தயவு இருந்துச்சு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்க தேவ கிருபையிலும் இருக்குது, மனுஷ தயவிலும் இருக்குது. ஆங்கிலத்திலே in the favor of God and in favor of men.
மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் இயேசுவானவர் அதிகமாக என்ன பண்ணாரா? விருத்தி அடைந்தார். இப்போ 5 உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த 5 உதாரணங்களை சொல்கிறேன்னா, வேதத்தில் பல இடங்களிலே இந்த தயவுகளின் இயக்கத்தில் தான் மக்கள் வாழ்வடைந்திருக்கிறார்கள். பிகாஸ் த ஃபேவர் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட் அப்பான் தேர் லைஃப். அவருடைய வாழ்க்கையிலே தேவ தயவுகள் இயங்க ஆரம்பித்து அது தொடங்கப்பட்டு அது தொடர்ந்தேச்சியாய் நடந்து கொண்டிருப்பதனால, அப்படி என்றால் தயவு என்பது ஏதோ ஒரு நாள் நடப்பதல்ல, அது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டிய செயல்களாக இருக்கிறது. இட் ஷுட் பி சஸ்டெயின்ட் இன் அவர் லைஃப். சில வேளை நம்ம சொல்லுவோம், எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார், அது ஒரு நாளில் மட்டும் நடந்து நின்று விடக்கூடாது, அது தொடர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்? எல்லா நிலைகளிலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். தயவுகள் ஒன்றை காண்பிக்கிறது, நாம் தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டோம் என்பதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. we have been approved by God. நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதாகமும் நமக்கு காண்பிக்கிறது. இப்போ எப்படி இந்த தேவ தயவுகளை நாம் இயக்க முடியும் என்று ஒரு செயல்பாட்டின் பிரசங்கத்தை உங்களோடு கூட பண்ண இருக்கிறேன். How to activate the favor of God. தேவ தயவு என்றால் என்ன? பின்பு தேவ தயவு யாருடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டிருக்கிறது, இப்பொழுது அது என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சில கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். இந்த தேவ தயவு செயல்படுவதற்கு 2 வசனங்களை முதலாவது நம்ம வாசிக்கலாம். என்னோடு கூட யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 6. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. யாருக்கு தேவனுடைய தயவு வேலை செய்யும், தேவனுடைய கிருபை வேலை செய்யும்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு. The first thing to activate the favor, you have to be humble. இந்த தாழ்மை என்றால் என்னன்னா, தாழ்மை மனப்பான்மை அல்ல. It is not inferiority complex. Humility is different from inferiority complex. தாழ்மை மனப்பான்மைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தாழ்மை என்னவென்று சொன்னால், தேவனை நான் மிகவும் என்னோட வாழ்க்கையில் உயரிய நிலையில் வைத்திருக்கிறேன், அதனால் அவருக்கு என் வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்பதுதான் தாழ்மை. ஆமென். அவரை நான் என்னோட லைஃப்பில் டாப் ப்ரையாரிட்டியில் வச்சிருக்கிறேன். அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை நிறைவேற்றுவதே என் வாழ்க்கையின் குறிக்கோளாய் வைத்திருக்கிறேன். இட்ஸ் அ ஹம்பிள்னஸ் ஆஃப் ஹார்ட். இதற்கு இன்னொரு பக்கத்திலிருந்து இதை விளக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எனக்காக வாழப்போவதில்லை, என் தேவன் என்ன விரும்புகிறாரோ அப்படி நான் வாழப்போகிறேன். அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா. ஏன்னா தாழ்மையை பல வேளைகளில் வெளியரங்கமாய் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப பவ்யமாக இருக்கிறது, அவங்க பேசுகிறதே ரொம்ப லகுவாய் பேசுகிறது, கடினமான வார்த்தை இல்லாமல் ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், என்ன தாழ்மையாக இருக்கிற. தாழ்மை என்பது அது பேச்சிலேயோ இல்லாவிட்டால் உடல் பாவனையிலேயோ செய்வதல்ல, அது மனத்தாழ்மை. அப்படி என்று சொன்னால், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் சொல்லுகிறதை நான் நிறைவேற்றுவதற்குலாம் நான் என்ன பண்ணுகிறேன்? ரொம்ப கவனமாக இருக்கிறேன். பாருங்க, பெருமை உள்ளவன் யார் என்று சொன்னால், தேவ சத்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் எதிராய் நிற்கிறவன். தேவ சட்டத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் எதிராய் நிற்கிறவன். கர்த்தர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? எப்படி? தாழ்மை உள்ளவனா, அதை கர்த்தர் சொல்லிட்டாரா, அப்போ நான் உடனடியாக அதை நான் என்ன செய்ய விரும்புகிறேன். அதனால தான் தாழ்மையை நம்ம பல வேளைகளில் பார்த்து ஏமாந்துடுறோம். ஏன்னா நான் ஒரு சிலரெல்லாம் பூமியில் சந்திச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாழ்மை உள்ளவர்களை போல இருக்கும். ஆனால் இருமாப்பு உள்ளவர்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. விசேஷமாக கர்த்தர் சொல்கிறத என்ன பண்ண மாட்டாங்க? கேட்கவே மாட்டாங்க. வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது, பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள், சபை என்ன சொல்லுகிறது, சபை போதகர் என்ன சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு மனிதன் என்றைக்கு கேட்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்குள்ளாய் மனத்தாழ்மை இருக்கிறது என்று அர்த்தம். அவன் தேவனுக்கு எதிராளி அல்ல, அவன் தேவ திட்டத்துக்கு தூரமானவன் அல்ல. என்னோடு கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம்
33ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். அங்க பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் பாருங்க. எதிர்த்து நிற்கிறார் யாக்கோபு எழுதும் பொழுது இகழ்வோரை அவர் என்ன பண்றாரு? இகழ்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிரியைகள் இதெல்லாம் ஒரு மனுஷன் இகழ்வாய் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லுகிறது he scorns the scornful. அப்படி என்றாலும் அது ஒரு பெரிய அலட்சியமா, அது பெரிய ஒரு விஷயமா, அது சொன்னால் செய்யணுமா? அன்றைக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குறித்து சொல்கிறாரு பாருங்க. அப்போ தான் அந்த தகப்பனுடைய இருதயம் எனக்கு புரிஞ்சிச்சு. என் பையன் ஜெபம் பண்ணும் பொழுது முட்டி போட மாட்டான், கண்ணை மூட மாட்டான், கொஞ்சம் கூட பயபக்தியாக இருக்க மாட்டான். அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். அதை கேட்கும் பொழுது எனக்கு ஒன்று புரிந்தது பாருங்களேன். அவனுடைய இருதயம் தன்னை என்ன பண்ணுறதில்ல, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதில்லை. பாருங்க, முட்டி போடுறது, கண்ணை மூடுறது, இல்லாவிட்டால் ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப பயபக்தியாக நிற்கிறது, அந்த டைமில் நம்ம எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் போகாமல் இருக்கிறது, இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் என் இருதயம் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறேன்னா தாழ்த்துகிறேன் என்ற அர்த்தம். ஐ ஜஸ்ட் ஹம்பிள் மை செல்ஃப், நான் என்னை தாழ்த்துகிறேன் என்ற அர்த்தம். அப்போ நான் சொன்னேன், பிரதர் நம்மளே சீக்கிரம் தாழ்த்திட்டா ரொம்ப நல்லது. இல்லாட்டி கர்த்தர் தாழ்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுவும் பெரிய பிரச்சனை. கரெக்டாக அவர் என்னைக்கு தாழ்த்தி முடிக்கிறாரோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எந்திரிக்க முடியும். நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தேவ தயவுகள் இயங்காத காரணம் என்னென்னா நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறதில்ல, தாழ்த்துவது கிடையாது. அவர் சொல்கிறார் பாருங்க, இகழ்வோரை நான் என்ன பண்ணுவேன்? இகழ்வேன். என்னுடைய திட்டம், என்னுடைய செயல்கள், என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப அலட்சியமாய் பார்க்கிறவர் பாருங்க, தேவனுடைய தயவை பூமியில் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 66 and verse 2. ஏசாயா 60. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆமா, சகல பேரும் உங்களுடைய நாமத்தினால் என்ன பண்ணுவார்களா? அழைக்கப்படுவார்கள். ஜாதிகள் உம் நீதியும் சகல ராஜாக்களும் உடைய மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ என்ன பண்ணப்படுவாய்? அழைக்கப்படுவாய். அப்படின்னா கர்த்தர் சொல்கிற சில வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது உன்னுடைய லைஃப்பில் புதிய புதிய காரியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. The new things will start begin when you keep obeying the Lord. அதனால தான் மனத்தாழ்மை உள்ளவனாய் தேவனிடத்தில் வருகிறவர்கள் தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளை என்ன பண்ணுறாங்க? அதிகமாக பெறுகிறார்கள். அதனால் முதலாவது நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது பாருங்கள், ஒரு சில பிரச்சனைகள் வந்து விட்டால் அந்த பிரச்சனையின் ஊடாக நாம் எப்படி ஜெயிக்க முடியும்னா தயவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதை எப்படி பெற போகிறோம்? நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது. சகல பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் எழும்பி நின்று, நான் யார் தெரியுமா, என்னுடைய பின்னணி என்ன தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது தெரியுமா, என்னுடைய புயம் என்ன என்று சொல்லி நம்ம போராட்டிட்டு போனால் தேவ தயவுகளை அங்கே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. குடும்பங்களில் பிரச்சனை வரும் பொழுது குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களை நீங்களே தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? தாழ்த்துங்க. கர்த்தாவே, இந்த பிரச்சனையை என்னால் என்ன பண்ண முடியாது, நான் தீர்க்க முடியாது, ஆனால் தீர்ப்பதற்காக நான் உம்மோடு கூட ஒத்துழைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் உங்க கூட கோஆப்ரேட் பண்ண விரும்புகிறேன். நீ என்ன சொல்லுகிறோ அதை நான் என்ன பண்ணுறேன்? செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுவார், கொஞ்ச நாள் சும்மா இருன்னு. அந்த கொஞ்ச நாள் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் காரியங்களை என்ன பண்ணிடுவார்? நம்மளுக்கு சரியாய் அமைத்து கொடுவார். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? கிருபை அளிக்கிறார், தயவுகளை பார்க்க உதவி செய்கிறார். இரண்டாவது, the second thing பாருங்க, இதெல்லாம் நம்ம சில மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து கண்டுபிடிக்கலாம். நோவாவுக்கு எப்படி தயவு கிடைத்தது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் எப்படி தயவு கிடைத்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும் எப்படி இருந்தான்? உத்தமனுமாய் இருந்தான். ஏன்னா நோவாவின் காலம் ரொம்ப கொடுமையான காலம். இன்னைக்கு நம்ம இருக்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய கொடுமையான காலம்லாம் கிடையாது. நம்ம சிலுவைக்கு பின்பாக வாழுகிறோம். அநேக ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே வாழுகிறோம்.
இன்னும் சொல்லப்போனால் அநேக ரட்சிக்கப்பட்ட மக்கள் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, திருச்சபைக்காக, இந்த மாவட்டத்துக்காக ஜெபிக்கிற ஏராளமான ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நோவாவின் காலம் அப்படிப்பட்ட காலம் கிடையாது. அங்கே எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக இருந்த காலம். நீங்கள் நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால், நோவாவின் காலத்தில் இருந்தவர்கள் என்ன, தேவனுக்கு விரோதமாய் இருந்தவர்கள். வாசிக்கலாம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும், நித்தமும் பொல்லாதவைகள். எப்படி இருந்துச்சா நோவாவின் காலத்துல 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எல்லாமே கேடா இருந்துச்சான். எல்லாமே என்ன பண்ணிச்சான், கேடாக இருந்தது. அவன் தேவனை குறித்து தவறாக நம்புகிறான், இல்லாட்டி தேவனே இல்லைன்னு நம்புகிறான். நம்ம தான் இந்த உலகத்துக்கு தேவன் என்று நம்புகிறான். ஏன்னா இன்னைக்கு நிறைய நியூ ஏஜ் மூமெண்ட், இந்த அது ஆங்கிலத்தில் நியூ ஏஜ் மூமெண்ட்னு சொல்கிறோம். இவங்க இந்த புதிய அரசாங்கத்தை போல ஒரு மதம் ஒன்று உருவாக்கப்படுது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமி மனிதனுடையது, இந்த பூமிக்கு மனிதன்தான் கடவுள். இந்த பூமிக்கு யார் கடவுள்? மனுஷன்தான் கடவுள். கடவுள்னு ஒருத்தர்லாம் கிடையாது. நீ தான் இப்போ என்னது கடவுள், நீனே கடவுள், உனக்கு நீனே கடவுள் அப்படின்னு சொல்லி பல கோட்பாடுகளை வெவ்வேறு விதங்களிலே இந்த உலகம் பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலாக நீங்கள் மீடியா, சில சேனல், இதன் மூலமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கடவுள் என்று என்ன பண்ணப்படுகிறது, அதிகமாய் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் இந்த காலத்தில், அந்த காலத்தில் இதெல்லாம் அற்புதமாக மக்கள் தீமைக்கு ஏற்றவாறு செய்திருக்கிறாங்க. அவங்க தான் பூமியிலே எல்லாமே அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லி வாழ்ந்த காலம்தான் நோவாவின் காலம். ஆனால் அதுக்கு மத்தியிலே தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். அவனுடைய வாழ்க்கையில தயவு பாராட்டினார். ஏனென்றால் அவன் உத்தமனாக இருந்தான். அவன் என்னவா இருந்தான்? நீதிமானாகவும் எப்படி இருந்தான்? உத்தமனாக இருந்தான். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய லைஃப்பில் நீங்கள் இந்த அழுக்கான உலகத்தின் நடுவில் நீங்கள் உங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் வாழ ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய தயவுகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது. என்னுடைய லைஃப்பில் தேவன் எனக்கு அதிகமான கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் உண்டு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணணும்? வாழ ஆரம்பிக்க வேண்டும். உலகம் எப்படி சிந்திக்கிறதோ அப்படி நான் சிந்திக்க மாட்டேன். உலகம் எப்படி செயல்படுகிறதோ அப்படி நான் செயல்பட மாட்டேன். உலகம் எதை விரும்புகிறதோ அப்படி நான் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணப்படவில்லை, ஆசைப்படவில்லை. உலகம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறதோ அப்படி நான் என் நிலைப்பாடுகளை என்ன பண்ணவில்லை, கொண்டு வரவில்லை. நாம் இன்னைக்கு வாசித்தோம் பாருங்க, அத்தனேசியஸ் என்ற ஒரு அருமையான தேவ ஊழியரை குறித்து வாசித்தோம். இவர் ஒரு பிஷப். இவரோட லைஃப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த வார்த்தை கடைசியில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் தனக்காக வாழாமல் என்ன பண்ணார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். அது நிச்சயமான விஷயம். அவருடைய 40 வருட ஊழிய அனுபவம் என்னவென்று சொன்னால், அவர் சின்ன வயசுலேயே தேவ ராஜ்யத்துக்காக வேலை செய்ய வந்தார். 40 வருடமாக சபையினுடைய சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டவர். சபையினுடைய சீர்திருத்தத்துக்காக 40 வருடங்களாய் பாடுபட்டவர். அவருடைய பாடுகளிலே மிக முக்கியமான பாடு என்னவென்று சொன்னால், இயேசு உண்மையாகவே முழுமையாகவே தேவனுடைய குமாரன் என்பதை பேசுவதற்காகவே பாடுபட்டார். He is fully God என்பதை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக அதிகமாய் பாடுபட்டவர் அத்தனேசியஸ். ஏன்னா அவருக்கு விரோதமாக இன்னொரு மனிதனை குறித்து அந்த பாடத்தை, அந்த வரிகளை வாசிக்கும் பொழுது சொல்லியிருப்பாங்க. ஏரியஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து பேசியிருப்பார்கள். அவன் என்ன சொன்னான்னா, அவர் முற்றிலுமாய் மனிதனாய் வந்தார், ஆனால் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருடைய ஆவி தேவனிடத்தில் கடந்து போய்விட்டது. அவர் மரிக்கும் பொழுது அவர் தேவனாய் இல்லை என்று சொல்லி ஏரியஸ் என்ற ஒரு மனிதன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அதை எதிர்த்து தான் அத்தனேசியஸ் 40 வருட காலமாக அப்படியெல்லாம் அது தவறான சிந்தனை. இயேசு முழுமையாகவே என்ன பண்ணாரு, தேவனுக்காக அவர் மனுஷனாகவும் பிறந்தார், அவர் தேவனுடைய குமாரனாகவும் இருந்தார். இரண்டாவது என்னன்னா, தேவனோடு கூட சமமானவராய் இருந்தார். ஹோமோசோசியஸ் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறோம். அப்படின்னா தேவனுக்கு கீழே இல்லை, தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் ஒரே சமநிலையில் இருக்கிறார்கள். அங்கிருந்து உருவானது தான் இந்த ஆர்த்தடாக்ஸ் ட்ரினிட்டி. இன்றைக்கு நாம் திருத்துவம் என்று பேசுகிறது எல்லாம் அத்தனேசியஸனுடைய 40 வருட உழைப்பு. அவர் எப்போ அதெல்லாம் செய்தாருன்னு கேட்டிங்கன்னா, உலகம் மிக இருண்ட நாட்களிலே,
மிக கடினமான நாட்களிலே, அவரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற நாட்களிலே, அவரை ஊர் ஊராய் துரத்தின நாட்களிலே ஒரு மனிதன் தேவனுக்காக நீதியும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இப்போ நம்மளாம் அப்படி இருந்திருப்போமானா பெரிய சந்தேகம்தான் பாருங்க. எப்படி நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாவே சரி, இதுக்காக உலகத்தோடு கொஞ்சம் ஒத்து போய்ப்போம், அப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சரியாயிக்கலாம். எப்படி நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், திருமணத்துக்காக உலகத்தோடு கூட அதிகமாக ஒத்து போகிறதை நாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த குடும்பத்தில் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம என்ன பண்ணுவோம், செய்திருவோம். அவங்க கோயிலில் தான் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிவிட்டு அப்புறம் இயேசுக்கிட்ட வந்து என்ன பண்ணிடலாம், மன்னிப்பு கேட்டுடலாம், அப்புறம் அவருக்கு ஏதாவது பரிகாரம் கூட கொடுத்துடலாம். எப்படி நிறைய ஆண் பசங்களும் கூட அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒன்றும் இது தவறு தான், இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா இதை இன்றைக்கி கொஞ்சம் செய்துக்கிறேன். இங்கே தான் நோவா வித்தியாசமானவராக இருந்தார். அவர் உலகம் எவ்வளோ பிரச்சனை கூடாக இருந்தாலும் அவர் தன்னுடைய நீதியும் தன்னுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணார், அவர் காத்து கொண்டார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்க. இந்த வசனம் இதற்கு நோவாவுக்கு ஒரு பெரிய ஒத்த வசனமாக வேதத்திலே தேவன் பேசி இருக்கிறார். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, நீர் நீதிமானை என்ன பண்ணுகிறீர், ஆசீர்வதித்து, காருண்யம் என்னும் கேடகத்தினால், காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர், அவனை சூழ்ந்து கொள்வீர். இங்க ஆங்கிலத்தில் யூஸ் பண்ண வார்த்தை காருண்யத்துக்கு பதிலாக என்னன்னா ஃபேவர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. and surround them with a favor as the shield. காருண்யத்துக்கு இன்னொரு வார்த்தை தயவு. ஒரு நீதிமானை நீர் ஆசீர்வதிக்கிறீர், அது மட்டுமல்ல அவனை சுற்றி காருண்யம் என்னும் கேடகம், தயவு என்ற கேடகத்தினால் அவனை என்ன பண்ணுகிறீர், சூழ்ந்து கொண்டீர். இதுக்கு நோவாதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவன் தன் வாழ்ந்த நாட்களிலே, துன்மார்க்கர்கள் வாழ்ந்த நாட்களிலே, தேவன் அற்றவர்களாய் தங்களுடைய சிந்தனைகளிலே புறம்பாய் வாழ்ந்தவர்களுக்கு நடுவாக அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய தயவுகளை இறக்கி அவனுக்கு வேலை செய்தார். இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே தயவுகளை நான் தொடங்குவதற்கு, வேலை செய்வதற்கு நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில வேளையில் மக்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என்னை அன்பு கூறுகிறார், என்னை ரட்சித்து விட்டார், அவன் மேல் கொல்ல பிரியம் வச்சிருக்கிறார். அதெல்லாம் நானும் வேதத்திலிருந்து ஆழமாய் நம்புகிறேன். ஆனால் தயவு வேலை செய்வதற்கு நாம் எந்த விதத்திலே தேவனுக்கு முன்பாக சரியாக ஒழுங்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரியாக ஒழுங்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு நீதித்துறையில் ஒரு நீதிபதி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக நீங்கள் கொலை பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோன் அடித்து, நான் தான் உங்கள் நண்பர் பேசுகிறேன், நீங்கள் நீதிபதி ஆயிடுச்சு, என்னை காப்பாற்றுங்கன்னா அவர் சொல்லுவார், நீ நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணு, சரண்டராகு. நீதிமன்றத்தில் வச்சு உனக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே தீர்ப்பளிப்பாங்களே ஒழிய, நான் எவ்வளோதான் நண்பராக இருந்தாலும் நீ சட்டத்திட்டங்களுக்கு ஒழுங்காய் உன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் உன்னை யாராலும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி தேவனாய் கர்த்தர் அப்படி தான் பாருங்கள், நம்மேல் இரக்கம், தயவு, கிருபைகள் எல்லாம் வச்சுருந்தாலும் நீங்கள் தேவனுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து அது கூட ஒத்து வாழவில்லை என்று சொன்னால் பெரிய பெரிய தயவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, இயங்க முடியாது. இன்றைக்கி ஏன் நிறைய பேருடைய லைஃப்பில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அசாதாரண நன்மைகள் வேலை செய்யலைன்னா, அவர்கள் அநேக வேலைகளிலே உலகத்தோடு கூட தங்களை இணைத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நோவாவை போல தன்னை என்ன பண்ணல, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைக்கு அவன் என்ன பண்ணல, தங்களை உருவாக்கி கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நீங்கள் பூமியிலே நீங்கள் தயவுகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் உமக்கு பிரியமானது அல்ல, இதெல்லாம் உமக்கு சித்தமானவைகள் அல்ல. கர்த்தாவே, உம்முடைய தீர்மானத்தில் இவைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு நான் தூரமாயிருக்க விரும்புகிறேன். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட அந்த மனப்பக்குவத்தை தேவன் தூரத்திலிருந்து பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்றார், நீதிமானை ஆசீர்வதிக்கிறாராம். யாரை ஆசீர்வதிக்கிறாரா? அவர் சொல்றார், காருண்யம், தயவு என்னும் கேடகத்தினால் கர்த்தர் உங்களை மூடிக்கொள்ளுகிறார். உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான இடம், நான் என்னை நீதிமானாகவும் குற்றமற்றவனாகவும் நான் நடந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேனா? நோவா அர்ப்பணித்தான், கர்த்தர் அவன் மேல் தயவு பாராட்டினார். இந்த உலகத்தில் யாருக்கும் காண்பிக்க முடியாத தயவுகள் காண்பிக்கப்பட்டது. மூன்றாவதாக, நோவா தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். ஹி வாஸ் அ வர்ஷிப்பர். பாருங்க, தயவுகளை நீங்கள் உங்களோட லைஃப்பில் அதிகமாய் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மூன்றாவது
இந்த திறவுகோல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். He is a worshipper. நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. Genesis chapter 8. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். வாசனையை கர்த்தர் என்ன பண்ணாரு? நுகர்ந்தார். சரி, இப்ப இவனுக்கு திடீர்னு இப்படி எல்லாம் பலி செலுத்தணும், ஆராதிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏனென்றால் இதை இவன் பேழைக்குள் ஏறுவதற்கு முன்பாகவே இதை செய்து கொண்டிருந்தாதான் இதை பேழையிலேருந்து இறங்கினப்பையும் செய்வான். எப்படி இவனுடைய லைஃப்ல பாருங்க, இஸ் அ வர்ஷிப்பர் பிஃபோர் காட். அந்த காலத்தில் ஆராதனைகள் எல்லாம் வெறும் பாடல்களும் கைத்தட்டுகளும் தம்புருகளும் கிடையாது. அநேக வேளைகளிலே அவர்கள் தேவனுக்கு பிரியமான தகன பலிகளை கொடுக்கும் பொழுது அவைகள் ஆராதனைகளாய் இருந்துச்சு. இப்போ நோவாவுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, அவன் பேழைக்குள்ளாய் போவதற்கு முன்பாகவே அவன் தேவனை ஆராதிக்கிறவன். ஹல்லேலூயா. அதனால தான் இறங்கி வந்த உடனே யாரை ஆராதிக்கிறான்? தேவனை ஆராதிக்கிறான். பாருங்க, இந்த நோவாவுடைய லைஃப் ஒரு அற்புதமான விஷயம். பர்சனலாக பார்த்தீங்கன்னா, உலகளாவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழிவு. ஆனால் இந்த உலகத்திலே இவனும் இவன் குடும்பம் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் யார் இருக்கா? நோவாவும் அவன் குடும்பம் மட்டும்தான். அப்படின்னா முழு உலகமும் நோவாவின் பேரில் தான். அதாவது இப்போ நம்ம பட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நோவாவின் காலத்தில் ஒருத்தன் மேலே தான் என்ன பண்ணியிருக்கணும்? முழு உலகமே யார் மேலே இருந்திருக்கும்? பட்டா யார் மேலே இருந்திருக்கும்? நோவா மேலே தான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு 1000 ஏக்கர் நம்ம மேலே பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அரை கிரவுண்டு வாங்கிட்டாவே இவனை கைப்பிள்ளை பிடிக்க முடியல. எப்படி கரெக்டா? அதுவும் வீடு கட்டி பால் காய்ச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இவரே உலகத்தில் ஒரு குரு ராஜா மாதிரி சுற்றி நிற்பான். ஆனால் நோவா தன்னுடைய வாழ்க்கையில் முழு உலகமும் அவனுடையது, எல்லாமே அவனுடையது. இப்போ அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவன்து. ஆனால் அவன் எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தாலும் அவன் தேவனை ஆராதித்தான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய லைஃப்ல நீங்கள் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய தயவுகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னு சொன்னால், ஒரு சில வசதி வாய்ப்புகள் வந்த உடனே they worship some other thing. அவர்கள் வேறு எதையோ ஒன்றை ஆராதிக்கிறார்கள். ஆராதனை என்பது அழகான வரிகள் அல்ல, நல்ல வரிகளுக்காய் சந்தோஷம், ஆனால் அது இருதயத்திலே இருந்து ஆரம்பிக்கப்படுகிறவைகள். ஹல்லேலூயா. என்னோடு கூட யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனை எப்படி தொழுது கொள்வார்களா? ஆவியோடும் உண்மை. இப்ப இந்த சம்பவம் எல்லாம் பேசப்படுறது எப்பன்னா, இயேசு பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலே எருசலேம் சபையிலே பலிகள் கொண்டு நிறைவேற்றப்படும் பொழுது தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அதை தான் ஆராதனை என்று பார்க்கிறார்கள். கரெக்டா? they were seeing worship as animal sacrifices. அவர்கள் அந்த பலிகளை தான் மிகப்பெரிய ஆராதனையாக பார்த்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, பிதாவை எங்கும் ஆவியோடும் உண்மையோடும். ஆவி எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. நம்ம உள்ள இருந்து நாம் தேவனை ஆராதிப்பதும் அந்த சத்தியத்துக்கு நம்மளை விட்டு கொடுப்பதும் தான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. அதனால்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாரா? வசனம் தொடர்ந்து வாசிங்க. அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி என்ன பண்றாரா? பிதா விரும்பிக் கொள்ளுகிறான். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, the father is looking for those who will worship him in that way. எந்த வே? அந்த ஆவியோடும் உண்மையோடும். ஆராதனை என்பது எனக்கு எல்லா வசதிகளும் வந்த பிறகு கூட நான் தேவனுக்கு என்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் பாருங்க, அதான் ஆராதனை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனை என்பது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நீங்கள் உண்மையாகவே தேவனை இருதயத்திலிருந்து ஆராதிப்பீர் என்று சொன்னால் அது தயவுகளை உங்கள் பக்கமாக என்ன பண்ணும்? கட்டவிழ்க்கும், அது கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஆராதனையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பது. என்ன செய்வது?
இப்போ ஆராதனையில் நம்ம மனப்பாடமாக நிறைய பாட்டை பாடின்னு இருப்போம். இப்படி பாடல்கள் மனப்பாடம் பண்ணுறது நல்லது. ஆனால் அதை விட நம்முடைய ஞாபக சக்தியிலிருந்து, நம்முடைய நினைவுகளிலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேங்க்ஸ் கிவிங் இஸ் த வில் ஆஃப் காட். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் மாறுங்கள், தயவுகள் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு பரிசுத்தவான்களுடைய அமைப்பு எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னே சொல்லும். அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் பழகுனீங்கன்னா உங்களுக்கும் அது கொஞ்சம் உங்களை ஒட்டிக்கும். எப்பயுமே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தங்கள் ஆவியை தேவனுக்கு ஆராதனை பலியாக மாற்றுகிறார்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம எப்போ ஸ்தோத்திரம் சொல்லுவோம்னா, சபையாக கூடுனா கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கரெக்டாக. இல்லாட்டி ரொம்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா ஸ்தோத்திரம் 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 சொல்லி அந்த பயத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுவோம், செயல்படுத்துவோம். அப்படி அல்ல. நீங்கள் தயவு பெருக வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து ஆராதிக்கிறவர்களாக என்ன பண்ணுங்க, நீங்கள் மாறுங்கள். கண்டினியூஸ்லி கிவ் தேங்க்ஸ், கண்டினியூஸ்லி வர்ஷிப் காட். ஹல்லேலூயா. உங்களால் ஆராதிக்க முடியலையா, நல்ல ஆராதனை பாடல்களை போட்டு என்ன பண்ணுங்க, அது கூட சேர்ந்து ஆராதிங்க. ஹல்லேலூயா. சும்மா கேட்டுக்கிட்டே மட்டும் இருக்காதீங்க. இப்படி சில பாடல்களை கேட்க தான் முடியும். ஏன்னா அவங்க பாடுற ஸ்டைலில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இழுத்துலாம் பாட முடியாது. ஆனால் சில பரிசுத்தவான்களை தேவன் எழுப்பி இருக்கிறார். விசேஷமாக நம்முடைய ஸ்தாபகர் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய பாடலாம் எல்லாராலையும் பாட முடியும். பாருங்கள், நீங்கள் அதை போட்டு நீங்கள் அவர் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஆராதிக்கலாம். when you worship God you activate favor in your life. அதனால தான் நன்றி பலிகளை நாம் செலுத்த செலுத்த தேவன் நம்ம மீது என்ன பண்ணுகிறார், தயவுகளை உண்டு பண்ணுகிறார். அநேக வேலைகளை நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் நான் இவ்வளோ பாட்டு பாடுறேன், இவ்வளோ நன்றி சொல்கிறேன், அதெல்லாம் என்ன செய்யும். நீங்கள் வேதத்தை விசுவாசியுங்கள். நோவா வர்ஷிப் காட். நோவா தேவனை என்ன பண்ணா, ஆராதித்தான். அது அவனுக்கு பெரிய நன்மையாக தேவன் என்ன பண்ணார், அதை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வதாக தேவனுடைய தயவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயக்குவதற்கு தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். ஹானரிங் த மேன் ஆஃப் காட். தேவ மனுஷர்களையும் தேவனையும் கனப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான திருப்பு முனை. தேவனையும் தேவ மனுஷர்களையும் கனப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். இந்த பூமியிலே தேவன் தன் திட்டத்தை சில மனிதர்கள் மூலமாக இயக்குகிறார். அவர்கள் மேல் அபிஷேகத்தை வைக்கிறார், அவர்கள் மேல் ஆற்றலை வைக்கிறார், அவர்கள் மேல் தெய்வீக திட்டங்களை வைக்கிறார். நீங்கள் என்னைக்கு தேவனையும் தேவ மனிதர்களையும் நீங்கள் கனப்படுத்தாமல் போகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் நேரடியாக தேவ திட்டத்தையே கனவீனப்படுத்துகிறீர்கள். என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு என்ன பண்ணுங்க, வரியை செலுத்திடுங்க. எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்க. எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு என்ன பண்ணிருங்க, தீர்வையும் செலுத்தி விடுங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு என்ன பண்ணுங்க, பயப்படுங்க. எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல தேவனுடைய தயவுகள் ஏன் வேலை செய்யனா, கனம் பண்ண வேண்டியவர்களை நம்ம என்ன பண்ணல, கனம் பண்ணவில்லை. சில பேர் சொன்னாங்க கர்த்தரை மட்டும் கனம் பண்ற. சரி, கர்த்தரை கனம் பண்றதுக்கு வழி வாசல் என்ன? கர்த்தர் கனம் பண்ணின மனிதர்களை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன பண்ண, ஆசீர்வதிப்ப. உன்னை சபிக்கிறவர்களை ஏன்னா அவன் தேவனுடைய பிரதிநிதியாக பூமியில் நின்று கொண்டிருக்கிறான். தாவீது வந்து சொல்றாங்க, சவுல் இப்படி செத்து போயிட்டான். அதை சந்தோஷமா ஒருத்தன் வந்து சொன்னான் பாருங்க, அவனுக்கு துக்ககரமான நாளாயிடுச்சு. ஏன்னா தாவீது அபிஷேகம் பண்ணினவனை அவன் மதித்தான். இத்தனைக்கும் மாமனார் அவனை துரத்த கொலை செய்ய வெறியோட சுத்தினவன். கரெக்டா? ஆனாலும் தாவீதுனுடைய வாழ்க்கை ஸ்திரமாய் இருந்ததுக்கு, அவன் வாழ்க்கையிலே தொடர் தயவுகள் வந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், எவனை கனப்படுத்தணுமோ அவனை அவன் கனம் பண்ணினான்.
இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல சொல்றோம் பாருங்க, நீங்கள் தேவ மனிதர்களையும் உங்களுக்கு முன்பாக வாழ்கிற பரிசுத்தவான்களையும் உங்களுக்கு முன்பாக பாதைகளை வெட்டினவர்களை நீங்கள் கனம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் அது பரலோகத்திலே பதிவிடப்படுகிறவைகளாய் மாறும். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை கனம் பண்ணினான். ஏன்னா மெல்கிசேதேக்கு சேலேமின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. நன்னை விட இவன் பெரிய நிலைமையில் இருக்கிறான், அதனால நான் இவனை கனம் பண்ண வேண்டியது அவசியம். ஆபிரகாம் நியூ, அவனுடைய வாழ்க்கையில தயவுகள் வேலை செய்ததுக்கு பெரிய காரணங்கள் அதுதான். கனம் பண்ண வேண்டியவர்களை என்ன பண்ணாங்க? கனம் பண்ணாங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, அநேக வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறாமல் போய் கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, தாயும் தகப்பனையும் என்ன பண்றது இல்லை, கனம் பண்றது. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களாம் இந்த காலத்து ஆளுங்க இல்லை, நீங்களாம் பழைய ஆளுங்க எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ புதுசாக வாழ்ந்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா புது பிரச்சனையோடு தான் வாழ்கிறாங்க. புதுசாக ஜெயிக்கலாம் செய்யலை, என்ன வாழ்கிறாங்க? புது பிரச்சனையோடு தான் வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை சொல்லப்படுகிறது, நீங்கள் கனம் பண்ண வேண்டியவர்கள் என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்க. Even though your father and mother don't know technology, but they know God. அவர்களுக்கு இந்த நாட்களில் இருக்க தொழில்நுட்பம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனை தெரிந்தவர்கள், தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்கள், தயவு பெற்றவர்கள், தேவனுடைய அனுகூலங்களை அனுபவித்தவர்கள். அவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக பேருடைய இருதயங்கள் மாற வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அநேக பேருடைய வாலிப வாழ்க்கைகள்லாம் அது நல்ல கோணத்தில் நகர மாட்டுது. ஏன்னா யூ ஹாவ் டு ஹானர் whom you have to honor. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஹவு டு ஆக்டிவேட் ஹானர் பீப்புள் ஃப்ரம் யோர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியிலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த தலைவர்களை, ஊழியர்களை, உங்களை வழி நடத்துகிறவர்களை என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல், இது ஒரு ஆவிக்குரிய கோட்பாடு. இதை மீறிட்டு நீங்க உபவாசம் பண்ணா கூட வேலை செய்யாது. ஏன்னா பரலோகத்திலே இவைகள் என்ன பண்ணுகிறது? பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய தயவுக்காக ஜெபங்களை நீங்கள் செய்யும் பொழுது தயவு அதிகரிக்கப்படுகிறது. when you start doing favor provoking prayers, தயவுகளை உண்டு பண்ணக்கூடிய ஜெபங்களை நீங்கள் செய்யும் பொழுது தயவு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது? உண்டாக்கப்படுகிறது. அப்படின்னா நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தயவுக்காக ஜெபிக்கிறது இல்லை, தொடர்ந்து தயவுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, என் பிள்ளைகள் மேலே தயவு பாராட்டுங்க, என் கணவன் மேலே தயவு பாராட்டுங்க, என் மனைவி மேலே தயவு பாருங்க. பாருங்க, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை என்னென்னா, அவங்க மாற மாட்டுறாங்க, இவங்க மாற மாட்டுறாங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம். இப்போ அவங்களுக்கு தயவு இருந்தால் தான் மாறவே முடியும். ஹல்லேலூயா. கணவனுக்கும் அவங்களுக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, கெட்ட விதமான வாழ்க்கை முறைகள் இருந்ததுன்னா அது மாறணும்னா கர்த்தர் அவங்களுக்கு தயவு பாராட்டினா தான் என்ன பண்ண முடியும்? மாற முடியும். மனைவி மாறணும்னா கூட நீங்கள் பெரிய பெரிய ஆலோசனை எல்லாம் கொடுத்து என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. இல்லாட்டி ஊரெல்லாம் போய் என் மனைவி இவ்வளோ பிரச்சனையாக இருக்கான்னு சொல்கிறதுனால என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. எனக்கு இந்த ஒரு பேட்டி ஒன்று எடுப்பாங்க, குடும்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு பேட்டி எடுப்பாங்க. அவங்க அதில் போய் பங்கெடுத்த மனைவியும் அவங்க பையன், அப்படி என்றால் அந்த பையன் தான் எனக்கு ஃப்ரெண்டு, அவரையும் அவங்க அம்மாவும் அந்த டிவியில் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ இவங்க போய் அவங்க அப்பா மேலே இருக்கிற எல்லா தப்பையும் உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்திட்டாங்க. அப்படி என்ன நினச்சாங்கன்னா, இதெல்லாம் சொன்னோன்னா அவர் திருந்திடுவார்னு. எப்படி இதெல்லாம் சொன்ன உடனே அவர் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டார். இன்னைக்கு வரைக்கும் சேர்த்துக்கல. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒன்று நம்ம ரொம்ப சண்டை போட்டு முயற்சி செய்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்னா அது சரியாகி விடும். சொல்ற அவைகளை நம்புவதை காட்டிலும் கர்த்தாவே உங்களுக்கு தயவு பாராட்டுங்க, இவங்க மாறுறதுக்கு இவங்களுக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளை மாறுறதுக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய சூழ்நிலை மாறுவதுக்கு உதவி செய்யுங்க. கண்டினியூஸ்லி ப்ரே ஃபேவர் ப்ரொவோக்கிங் ப்ரேயர்ஸ். இந்த 3 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 23 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க, சங்கீதம் 23 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபமா மாத்தணும். கர்த்தாவே, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன பண்ணட்டும்? என்னை தேற்றட்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை என் ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் என் பண்ணுகிறேன். தலையை எண்ணெயினால் என்ன பண்ணும்? அபிஷேகம். பாருங்க, இதெல்லாம் அவன் ஜெபிக்கிறான். என்னன்னா இதெல்லாம் தேவை, இதெல்லாம் என்னது என்னுடைய லைஃப்ல தேவை, இதெல்லாம் யார் செய்ய முடியும்? தேவன் தான் செய்ய முடியும். இட் கேன் பி only by God. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை யார் ஆயத்தம் பண்ண முடியும்? என் தேவன் மட்டும் தான் ஆயத்தம் பண்ண முடியும். கடைசி வசனம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏதோ ஒரு நாள் அல்ல. எப்படி? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணட்டும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா இருக்குது. இல்ல, தயவுகளை உண்டு பண்ணும் ஜெபங்களை ஏற்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அது அர்த்தமுள்ள ஜெபமானு பெரிய கேள்வியாக இருக்குது. அது ஆரோக்கியமான ஜெபமானு கேள்வியாக இருக்குது. அந்த ஜெபங்கள்லாம் பரலோகத்திலேருந்து பதிலை கொண்டு வருமானும் பயங்கர கேள்வியாக இருக்குது. ஏன்னா நான் சில ஆண்டுகளாக அதிகமாக ஜெபிக்கிறவங்களோட பயணம் செய்கிறேன். இவங்க பண்ணுற ஜெபத்தெல்லாம் கேட்டு என்னாலேயே அதுக்கு எஸ்ன்னு சொல்ல முடியல, ஆமேன்னு சொல்ல மாட்டேன், நான் அமைதியாக இருந்துப்பேன். ஏன்னா அவைகள்லாம் தேவ தயவுகளை ப்ரொவோக் பண்ணுற ஜெபமே கிடையாது, தேவனுடைய இரக்கங்களை பேசுகிற ஜெபமே கிடையாது, தேவனுடைய அனுகூலங்களை கொண்டு வருகிற ஜெபங்களே கிடையாது. ஜெபங்கள் என்பது தேவனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஜெபங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் இந்த வர்த்தமே குருடன் ஜெபிக்கிறான் பாருங்க. அவன் 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 எத்தனையோ பேர் ஜெபிச்சிருக்கலாம், ஆனால் அவன் ஜெபம் அங்கே ஹைலைட்டடாக இருக்குது. இப்படி கர்த்தாவே எனக்கு இறங்கும், அந்த ஜெபம் அங்கே ஒரு பெரிய ஹைலைட்டாக மாறிடுச்சு. ஏன்னா he knows how to pray, how to attract the presence of God in his life. இன்னைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது இல்லை, என்ன ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம். நிறைய பேர் பல மணி நேரம் ஜெபம் பண்ணி அது ஏதோ பெரிய ஒரு சலம்பு சண்டை மாதிரி உள்ளே போய் போட்டு வேர்த்து விறுவித்து வெளியே வருவாங்க. இல்லை, தயவுகளை உண்டு பண்ணுகிற ஜெபங்களை கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் லைஃப்பில் நான் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கிறேன், ஆனால் எனக்கு தயவுகளை என்ன பண்ணுங்க? உண்டு பண்ணுங்க. ஃபேவர் ப்ரொவோக்கிங் ப்ரேயர்ஸ். இவைகளை செய்யும் பொழுது நான் சொல்கிறேன், நாம் தயவுகளை வாழ்க்கையிலே ஆரம்பித்து விடுகிறோம், துவக்குகிறோம். உங்களுடைய லைஃப்பில் எங்கேயாவது நீங்கள் ரொம்ப நாள் பல நாள் ஒரே இடத்துல இருப்பீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? தேவ தயவு. ஹல்லேலூயா. If you feel that you are stagnant in life, the only thing that you ever need is the favor of God. இப்போ தேவ தயவு தான் உங்களை தேக்க நிலையிலிருந்து உங்களை மாற்ற முடியும். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட ஆவியில சேர்ந்து ஜெபிக்க முடியாது, எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, தயவுகளை குறித்து எங்களோடு கூட பேசினீர். கர்த்தாவே, அநேக விஷயங்கள் எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் மறுபடியும் எங்களை ஞாபகப்படுத்தினீர். இந்த காலை வேளை திருச்சபையாக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஆவியில செபிப்போமா? என்னோடு கூட இணைந்து செபியுங்கள். கர்த்தாவே, இந்த தயவுகளை நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புகிறோம். அது வெறும் பிரசங்கமாய் மட்டுமல்ல. நோவாவுக்கு கர்த்தர் தயவு பாராட்டினார், ரூத்துக்கு கர்த்தர் தயவு பாராட்டினார், எஸ்தருக்கு தயவு பாராட்டினார், இஸ்ரவேலருக்கு தயவு பாராட்டினார் என்று படித்து நாங்கள் கைத்தட்டி போக வரவில்லை. கர்த்தாவே, இதெல்லாம் எங்களுக்கு முன் அடையாளங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள்லாம் எங்களுடைய லைஃப் இல்லையோ கர்த்தர் வேலை செய்யும்படியாக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் உங்களுடைய கவனத்தை தேவன் பக்கமாக திருப்பி உங்களுடைய வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, என்னுடைய தேக்க நிலைகள் எல்லாம் மாறட்டும். நான் எங்கெல்லாம் பல வருடங்களாய் நின்று கொண்டிருக்கிறேனோ, பல ஆண்டுகளாய் நின்று கொண்டிருக்கிறேனோ, என்னுடைய பொருளாதாரங்கள் அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கிறது, என்னுடைய சுகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது, என் குடும்ப சூழ்நிலைகள் ஸ்தம்பித்து போயிருக்கிறது, என்னுடைய முன்னேற்றங்கள் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அவைகள் எல்லாம் மாறுவதற்காக என்னோடு கூட பேசி இருக்கிறீர் கர்த்தாவே. இது என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, இவைகள் தேவ தயவுகளினால் ஆசைகிறது. These are all being moved by the hand of God. எங்களை மனதை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. என்னுடைய ஞானம் அல்ல கர்த்தாவே, என்னுடைய பெருமை அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய சொத்து, எனக்கு பின்பாக இருக்கக்கூடிய பண பலன் அல்ல கர்த்தாவே. என்னை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. என்மேல் இரக்கம் பாராட்டுவீராக, என்மேல் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே. என்னுடைய வெளியரங்கமான தோற்றம், அழகு, என்னுடைய பேச்சு திறமைகளினால் அல்ல கர்த்தாவே, உம்முடைய தயவினாலே என்னுடைய வாழ்க்கைகள் சீர்படும்படியாய் ஜெபிக்கிறேன்.
ஓ ரபா ஹபோ லைஷதரா. கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபிப்போமா? என்னோட கூட அந்நிய பாஷையில ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் இந்த வேளையில கொஞ்ச நேரம் என் கூட ஆவியில ஜெபியுங்க. கர்த்தாவே, உமக்கு விரோதமாக எங்களுடைய மனது தாழ்த்தப்படாதபடி, எங்களுடைய மனது உயர்த்தப்பட்டு, கர்த்தாவே நாங்கள் கொடுமுடியில நின்று கொண்டிருக்கிறோம் என்று நினைப்போம் என்று சொன்னார். எனக்கு இன்னும் வயசு இருக்குது, எனக்கு இன்னும் அழகு இருக்கிறது, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், இப்படி என்றெல்லாம் நின்று கொண்டிருப்பீர் என்று சொன்னார். இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். தேவ தயவு உங்களை சந்திக்கும்படியாக. ஓ ஹalleluya ரபா லைஷதிரே. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு முன்பாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல், உலகம் எங்களை ஆளுகை செய்யாமல், நாங்கள் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவனுக்கு அன்று கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே தனியாக துண்டாக நிற்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே, அன்றைக்கு நோவா ஆராதனை செய்தவனை போல நாங்களும் முழு மனதோடு முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, எங்கள் ஆவியிலே இருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. ஓ ஹalleluya. எப்பொழுதுமே எங்க நாவு உமக்கு நன்றி சொல்லட்டும் அப்பா. எப்பொழுதுமே எங்க நாவு, எங்கள் இருதயம் உமக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருப்பதாக. தேங்க்யூ 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 கர்த்தாவே. நாங்கள் வனாந்திரத்திலே நடந்தாலும் நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் அது பாலைவனமாய் மாற்றப்படும். நாங்கள் துக்க சூழ்நிலை நடந்தாலோ கர்த்தாவே அவைகள் களிப்பாக மாறப்போகிறது. நாங்கள் கற்பாறைகளுக்கு முன்பாக நின்றாலோ நாங்கள் நன்றி செலுத்தும் பொழுது அங்கே இருந்து தண்ணீர் வரப்போகிறது. ஓ ஹalleluya. அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக, அப்படிப்பட்ட மனநிலைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போட்டும் என்ற மனநிலையை தாண்டி நாங்கள் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கர்த்தாவே, நாங்கள் யாரை கனம் பண்ண வைத்திருக்கிறோம் அவர்களை கனம் பண்ண கிருபை செய்யுங்க. இந்த வேலைகளை நாங்கள் மனம் பொருந்த விரும்புகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் பட்டப்பட்டவர்களே, எங்களுக்கு முதியவர்களே கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களே, நாங்கள் எங்கேயாவது கனவீனப்படுத்தி பேசி இருந்தால், கனவீனமாய் நாங்கள் கருதி இருந்தால் கூட கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனையில் நினைத்திருந்தால் கூட அவைகளை நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யாருக்கு கனம் கொடுக்கணுமோ அவருக்கு கனம் கொடுக்க விரும்புகிறோம். நீர் யாரை அபிஷேகித்தீரோ அவர்களை கனப்படுத்த விரும்புகிறோம் கர்த்தாவே. ஓ ஹalleluya. வாய்களை திறந்து சொல்லுங்க. நீர் யாரை கனம் செலுத்த வைத்திருக்கிறீர்களோ அவருக்கு நாங்கள் கனம் செலுத்த விரும்புகிறோம் அப்பா. அது பரலோகத்திலே பதிவிடப்படுகிறது, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது தேவ தயவுகள் எங்கள் மேல் அதிகமாய் பொழியப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹalleluya. தொடர்ந்து நாங்கள் தெய்வீகமான ஜெபங்களை ஏறெடுத்து கர்த்தாவுடைய அனுக்கிரகங்களை பார்க்க கிருபை செய்வீராக. கர்த்தாவே, வீணான ஜெபங்கள், அர்த்தமில்லாத ஜெபங்கள், பூரணப்படாத ஜெபங்களே அல்ல, தேவ தயவுகளை உண்டு பண்ணுகிற ஜெபங்களை ஏறெடுக்க கிருபை செய்யுங்க. தேவ தயவுகளை ஏற்படுத்துகிற ஜெபங்களை செய்ய கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவைகளை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.